வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இன்று வரை என்னதான் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. தினசரியில ஒரு நாள் நல்ல ஒரு நாளா இருக்கு. இன்னொரு நாள்ல நீங்க நினைத்தது ஒண்ணா இருக்கும், நடந்தது ஒண்ணா இருக்கும். இதுதான் தினசரி உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் சிம்மம் ராசி மனிதர்கள் எப்பொழுதுமே சிம்மம் ராசியினை கோரினாலே பிறவியாக உங்களுக்கு தலைமை குணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உள்ளவர்களை எப்படியாவது நீங்க லீட் செய்து அவங்கள உங்க கீழே வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பாகவே இருக்கும். அது ஒரு இயற்கையான குணமாக உங்களுக்குள்ளே பிறந்ததாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு வலிமையானது அதிகமாகவே இருக்கும். நீங்க சொல்கின்ற வார்த்தை அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு வலிமையும் இருக்கும். மற்றவங்களும் அந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய மனதில் ரொம்பவும் ஒரு பெரிய பெரிய கனவுகளானது உங்களுக்குள்ளே இருக்கும். சிறிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது. வெற்றி, உயர்வு, புகழ் இவையை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக நீங்க வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில அடுத்து எப்படி உயரமா போகலாம், எப்படி நம்ம மிடில் கிளாஸா இல்லாம எப்படி மற்றவங்க பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பணக்காரனா தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். இதற்காண்டி எவ்வளவு பெரிய கடின உழைப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு பெரிய உயர்வு, புகழ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். வெளியில நீங்க உறுதியான ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உணர்ச்சி வாசவாதியாக நிச்சயமாக இருப்பீங்க. நீங்கள் பலமாக நடந்து கொள்வீங்க மற்றவங்களிடம். ஆனா உங்க உள்ளுக்குள்ள நீங்க ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அது யாருக்கும் தெரியாது. அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிருகம். வெளியில இருக்கிறது மிருகம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதன். அதை மட்டும்தான் நீங்க வெளியே நடந்து கொண்டு இருப்பீங்க. இனிமே உங்களை பத்தி நன்றாக புரிந்து கொண்டவர் மட்டுமே உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடியும். இந்த சிம்மம் ராசிக்கு தனியாக ஒரு அகம்பாவம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். இது ஒரு கெடுதல்கள் கிடையாது. இது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை யாராவது குறைத்து சொன்னால் அதை நீங்க சகித்துக்கிட்டு போக மாட்டீங்க. அவன் எப்படி என்னைய குறை சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்டு அதற்காண்டி போராடுவீங்க, சண்டை போடுவீங்க. இதனால பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட நீங்க பேஸ் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இந்த சிம்மம் ராசி என்பவர்கள் இருப்பாங்க. நேசித்தவர்களுக்கு உயிரை கூட நீங்க கொடுப்பீங்க. துரோகத்தை ஒருபோதும் மறக்கவே மாட்டீங்க. திருப்பி போய் அவங்ககிட்ட போய் எந்த விதமான இதுக்கும் போய் நிற்கவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராக விளங்குபவர்கள் தான் இந்த சிம்மம் ராசி என்பர்கள். இதுவரை உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? இந்த சிம்மம் ராசிக்கு கடந்த 2-3 மாதங்கள் உங்களுடைய சூரியனோட பலவீனம் எப்படி தெரியுமா ஏற்படுத்தியிருக்கும்? மன அழுத்தம், மரியாதை குறைவான ஒரு உணர்வு, உங்களுடைய வார்த்தையை யாரும் கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி, வேலைகள்ல தாமதம், தேவையில்லாத பிரச்சனைகள், அதுவும் உங்களுடைய எதிரிகளினால் தேவையில்லாத பிரச்சனைகள், இது அனைத்தும் உங்களுடைய கிரகநிலை மாற்றத்துல நிச்சயமாக அதுவும் சூரிய பகவானின் பலவீனத்தால் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவானின் பதற்றம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஹீட்டை கொடுத்திருக்கும். தேவையில்லாத கோபம், உறவுகள்ல தகராறு, பணச்செலவுல அதிகரிப்பு, இது அனைத்தையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அடுத்து சனியோட சோதனை. சனி பகவான் உங்களுக்கு கடந்த ஆண்டு கொடுத்த கர்மாவிலிருந்து இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே தானே இருக்கும். அதுவே உங்களுக்கு முடிவுக்கு வரல. அதுக்குள்ள இதுக்கப்புறம் செவ்வாய் பகவான், குரு பகவான் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். இனிமே இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் கெடுதல்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். அடுத்ததாக ராகு கேதுவோட ஒரு குழப்பம். நீங்க யாரை நம்ப வேண்டும், யாரை விலக வேண்டும் என்று புரியாம இருந்து கொண்டிருப்பீங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரியும். நல்லவங்க கூட உங்களுக்கு கெட்டவங்களா தெரியும். ஆனா கெட்டவங்க ஒருபோதும் உங்களுக்கு நல்லவங்களா மட்டுமே தான் தெரிவார்கள். எனவே இதுல யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு தெரியாம நீங்க நடந்து கொண்டிருப்பீங்க. இது காரணமாக விளங்குவது ராகு கேது. உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரம் வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை அனைவருமே கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா இதுவரை உங்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா? இதுதான் ஒரு முக்கியமான பகுதி. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த மாதங்கள்ல உங்களை பாதித்த நபர் சாத்தியமானவர்களாகத்தான் இருப்பார்கள். சமீப காலத்துல உங்களுக்கு நெருங்கியவராக நடந்து கொண்ட ஒருவர், அவர் உங்களை பொறாமை கொண்டவராக இருப்பார் உங்கள் மீது. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமா இருக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகு, இல்லைன்னா உங்களுடைய வேலையை பார்த்து எதையாவது ஒன்றை பார்த்து அவங்க உங்களை மீது பொறாமப்படுவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வெற்றி அவருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அந்த ஒரு இடத்துல உங்களை வைத்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நபரை உங்களுக்கு உடனே நீங்கள் வைத்து நடந்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு எந்த ஒரு நேரத்துல தெரியாது. அவனால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஏற்படும் போது மட்டுமே அது உங்களுக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். வேலை இடத்துல மேலதிகாரிகளோட பிரச்சனைகள், மேலதிகாரிகள் கொடுக்கின்ற வேலைகளை உங்களால சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியாமல் இருப்பது, நீங்களே மேலே உயர்வது அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படலாம். இது வேலை இடங்கள்ல மட்டும் கிடையாது, தொழில் விஷயங்கள் அனைத்திலும் சரி. உங்களுடைய சொந்தக்காரங்கள் அனைவரும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பிடிக்காம பொறாமைப்படலாம். அப்படிப்பட்ட நபர்களை உங்களுடன் நீங்க வைத்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவு அல்லது நண்பர்
பாசம் என்ற பெயர்ல உங்களுடைய எனர்ஜியை குறைத்தவர், உங்களுடைய மன அமைதியை குலைக்க வைத்தவர். இது உங்களுடைய உறவாக இல்லை நண்பராக உங்களுடைய வாழ்க்கையில தேடி வந்திருப்பார். குடும்பத்துல ஒரு நபராக இருப்பவர், தெரியாமல் உங்களை அடிக்கடி தாக்கியவராக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு காயம் ஏற்படுத்திய ஒரு நபர் இருக்கலாம். ஜோதிடப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு நபரானது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாளை மெல்லவோ திடீரென்றோ தூரமாக போவதற்கான வாய்ப்பு நாளைய நாள் நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நாளைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சிம்மம் ராசிக்கு ஒரு நாளை நாளில் வரக்கூடிய யாருக்கெல்லாம் நாளை நாளில் பிறந்த நாள் வருகிறதோ இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். சூரியன் பலன் தரக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறார். உங்களுடைய லீடர்ஷிப் பவரானது அதிகரித்து உங்களுடைய வார்த்தைக்கு வேல்யூவானது கிடைக்கும், மரியாதையானது கிடைத்து நீங்க சொன்ன ஒன்றுக்கு அங்கீகாரமானது உங்களை தேடி வரும். பண விஷயத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாசிட்டிவ் ஷிஃப்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். நாளைய நாள் உங்களுக்கு பண வரவு, புதிய வாய்ப்பு, வெயிட்டிங் அப்ரூவல் ஆகியவை பெறுவதற்கான நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும். உங்களை எதிர்த்தவர்கள் இன்று உங்களை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முழுமையாக தீரும். உடல்நிலையில நல்ல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். நீண்ட நாள் இருந்த டயர்னஸ் கூட உங்களுக்கு குறைய ஆரம்பித்து நீண்ட நாட்கள் தீராத பிரச்சனைகள் கூட தீரும். நெருங்கிய உறவில் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிக்கு முதல் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைப்பதற்கான நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நாளை உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நபர், இவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு கெடுதல்களை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கர்மாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அந்த ஒரு நபர் உங்களை மறைமுகமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் தடையாக இருந்தவராக கூட இருக்கலாம். உங்களுடைய திட்டங்களை அவர் நீங்க எந்த விதமான திட்டங்கள் போட்டாலும் அந்த ஒரு திட்டங்களை எப்படி கெடுக்கணும் அப்படின்னு உங்க கூடவே இருந்து யோசித்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். உங்களுடைய ரகசியங்களை லீக் செய்தவர்களாக இருக்கலாம். உங்களை பற்றி பிறரிடம் தவறாக பேசிய நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நபர், நான் இப்போ கூறின இந்த விஷயங்களை செய்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார் நாளை ஒரு நாளில். எனவே அதனை வைத்து நீங்க புரிந்து கொள்ளலாம் அந்த ஒரு நபர் யாரு, அவரால் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கெடுதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த ஒரு நபர் விலகிய பின்பு உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உண்மையான மாற்றங்கள், உங்களுடைய மனசானது எந்த விதமான கவலைகளும் இல்லாம நல்லா லேசா மாறிவிடும். ஒரு பெரிய பாரம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வானது கிடைக்கும். வேலை வேகமாக முன்னேறும். அவர்கள் தடை போல இருந்த ஒரு எனர்ஜியானது உங்களுக்கு நீங்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தகுந்த நபர்கள் வர தொடங்குவாங்க. பண நிலையில ஒரு மேம்பாடானது கிடைக்கும். பணம் தங்கி இருந்தது ஓடத் தொடங்கும். உறவுகள்ல ஹார்மோனியானது உங்களை தேடி வரும். உங்களை உண்மையாக நேசிக்கிற நபர்கள் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஆன்மீக வளர்ச்சி, நீங்க காமாகக்கூடிய ஒரு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே நாளைய கிரகநிலை சிம்மம் ராசிக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, சூரிய பகவான் ஒரு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்துவார். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பென்ஷனை கொடுப்பார். சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அந்த கோபத்தை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு கேது இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை முழுமைக்கும் தீர்த்து வைப்பார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார். இது அனைத்தையும் நாளைக்கு உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நாளைய நாள் உங்களுக்கு எப்படி தெரியுமா சாதகமாக மாறும்? மனநிலை நன்மையாக இருக்கும். அதிகாரம், பதவி, மரியாதை இது அனைத்தும் கிடைக்கும். வேலையில வெற்றியானது தேடி வரும். பணவரவுல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பொருள் வாங்குதல், நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்க பிறந்ததை வெற்றிக்காக மட்டுமே. இன்று நீங்க சந்தித்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயரத்திற்கு எடுத்து செல்வதற்காக மட்டுமே வந்தவை தவிர உங்களை கீழே தள்ளுவது கிடையாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, வெற்றி, பணவளம், உறவுகள் அமைதி, புதிய வாய்ப்புகள், நல்ல மனிதர்கள் இது அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு அதிர்ஷ்ட நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும். எனவே நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.